வணக்கம். குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறதுன்னு அதுதான். நான் என்னுடைய அனுபவத்தை நீயா நானா போயிட்டு வந்த அனுபவத்தை ஷேர் பண்ணேன். போறதுக்கு முன்னாடி சில யூடியூப் சேனல்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் என்னன்னு பார்த்தேன். அங்க போய் அதுதான் நான் ஃபேஸ் பண்ணேனான்றத பார்த்தேன். இதை தாண்டி யாரையுமே தனிப்பட்ட முறையில நான் விமர்சிக்கவும் இல்லை, காயப்படுத்தவும் இல்லை. இது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த உடனே இதுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடனே பயந்துட்டீங்களா அப்படி. நான் என்னோட மனசுல படுறத தாங்க பேசிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் மனசுல பட்டதை இது அவங்க செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்ப எங்க வீட்டுல இருக்கவங்க போயிட்டு வராங்க அப்படின்னா நீங்க இது இப்படி பண்ணிருக்கலாம், நான் போயிட்டு வந்தேன் எனக்கு அப்படி தோணலையே அப்படின்னு ஷேர் பண்ணுவோன்ற மாதிரி தான் இது. அதே போலதான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை ஒரு பிரதர் வீடியோவை ரிவ்யூன்னு போட்டுட்டு அதுல அவங்க போட்டோ மென்ஷன் பண்ணி போடவே அது இன்னும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இவங்க போட்டு உடைத்தார்கள் உண்மையை அப்படின்னு சொல்லி வேற சொல்லிட்டாரா. ஆனா அதுல இருக்கிறது என்னன்றத அந்த வீடியோவை போய் பார்த்துருக்குறாங்க அப்படின்னா, அதாவது எனக்கு எதிராக சில பேர் கமெண்ட் போட்டாங்க. அவங்களுக்காக இதை நான் பேசுறேன். என்ன பயந்துதான் இதுக்கு வீடியோ போடுறீங்களான்னா நிச்சயமா இல்லை. நான் திருப்பியும் சொல்றேன், எங்க சொன்னாலும் நான் அதே விஷயத்தான் திருப்பி சொல்வேன். சான்ஸ் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிடணும். இது நீங்க எல்லாத்தையும் ஊதி 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 பெருசாக்கணும்ன்ற பேர்ல சில பேர் பண்ண விஷயம் இருக்கு பாருங்க. அதனாலதான் நான் இதை திருப்பி போட வேண்டியிருந்தது. இல்லைன்னா நான் இதை கடந்து போயிட்டே இருந்திருக்க போறேன். ஏன்னா சில கமெண்ட்ஸ் வந்தது, அது எல்லாமே பாசிட்டிவா வந்தது. அதுல சில பேர் ஆனா அவங்கள கொஞ்சம் விமர்சிச்சும் போட்டிருந்தீங்க. நான் அவங்கன்னு எந்த ஒரு யூடியூபரையுமே தனிப்பட்ட முறையில போய் விமர்சிக்க கூடாதுன்றது என்னுடைய பொதுவான வேண்டுகோள். நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, கெட்டது ஏதாவது இருந்தா இந்த மாதிரி இதை மாத்திக்கோங்க, இல்ல இதை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு யூடியூபர்ஸா நாங்க அதை மாத்திக்கலாம். ஆனா இதுக்கு ஒரு மாதிரி தேவையில்லாத கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு உருவக்கேலி நிறக்கேலி இதை தாண்டி ஒரு பொண்ணையே எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசுறது அப்படின்றது சில பேர் பண்ணாங்க. எனக்கு அந்த கமெண்ட் போட்டவங்களை நினைச்சுதான் கவலையா இருந்தது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறோன்ற பேர்ல நடுவுல மூக்கம் நுழைச்சு இதே வேலைதான் இந்த அரசியல்லையும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் போய் பேசுற மாதிரி, இவங்களுக்கு ஆப்போசிட்டா இவங்களுக்குள்ள போய். ஆனா கடைசியில பார்த்தா ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் இல்லாத ஆட்களா தான் இருப்பாங்க. ஆனா என்ன ஆகும், இவங்க முட்டிப்பாங்க, இவங்க உள்ள பூந்து போயிடுவாங்க. அதே கதை தான். சோ எங்களெல்லாம் முட்டு போட்டு இடிக்க வைக்கிறாங்களாமா. ஏங்கடா, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போறாங்க, என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன். நீங்களா உள்ள இது அது அது அதுன்னு பேச வேண்டியது. இதுக்கு வேற ஒருத்தர் சப்போர்ட்ன்றது, ஒருத்தர் திட்டுறது, ஒருத்தர் நானா இருந்தாலும் சரி, இல்ல எந்த யூடியூபரா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாலாம் வந்த அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும், தெரிஞ்சுதான் உள்ளே வரும். அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு பேட் கமெண்ட் போட்டாலும் நான் தொடச்சு போட்டு ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்களுக்கு நீங்க பண்ணீங்கன்னா கூட அவங்களும் அதே வேலையை தான் பண்ணுவாங்க. ஸோ தயவு செய்து கமெண்ட் போடுறீங்கன்னா போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. என்ன கமெண்ட் போடுறீங்களோ அதுல நீங்க தான் பிரதிபலிப்பீங்க, நாங்க கிடையாது. திருப்பியும் சொல்றோம், நீங்க அவங்கள ஹர்ட் பண்றதாவோ இல்ல எங்களை ஹர்ட் பண்றதாவோ நினைச்சு கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா அது எங்களை இல்ல, உங்களை நீங்க திட்டிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஓகே, கண்ணாடி முன்னாடி நின்று நல்லா உங்களை நீங்க திட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் படிச்சவங்களாம் நடந்துக்கோங்க. படிச்சவங்களா இருந்தா, படிக்கலைன்னா பக்கத்துல இருக்கவங்களை கேட்டு தெரிஞ்சு கமெண்ட்ஸை போடுங்க. இதை போடலாமான்னு கேட்டுட்டு போடுங்க. எந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா கூட என் பிள்ளைய பத்தி பேசும்போது கூட அவர்னு பேசிதான் நான் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை நம்ம குறை சொல்றோம் அப்படின்னா அந்த குறை முதல்ல நம்ம கிட்ட இல்லாம இருக்கணும். ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி, அதுவும் ஒருத்தரை திட்டியோ விமர்சிச்சோ போடுறதுக்கு முன்னாடி அது 100% உண்மையான்னு தெரிஞ்சு போடுங்க. சும்மா ஏனோ தானோன்னு போட்டு போயிட்டே இருக்க வேணாம். அதுல உங்க கேரக்டர் தான் அசிங்கப்படும். மொழியை பத்தி போட்டிருந்தேன். ப்ராப்பரான அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்றது முக்கியம். நீங்க ஆட் பண்றதோ பண்ணாம இருக்கிறதோ வேற விஷயம். ஆனா அது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பசங்களுக்கு யூஸ் ஆகுதுன்றது முக்கியம். ஒரு தோழனா தோழியான்னு தெரியல, அவங்க இப்பதான் கமெண்ட் போட்டிருந்தாங்க, கண்டிப்பா வேணும். ஏன்னா மத்த அண்டை மாநிலங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் மத்த லாங்குவேஜ் எல்லாம் பேசும்போது நம்ம பிள்ளைங்க கத்துக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தப்பே இல்லதாங்க. ஆனா
அந்த பேஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சிலபஸ் கொடுக்கணும், எந்த சிலபஸ் கொடுத்தா எல்லாருக்கும் ஈக்குவலா சிலபஸ் கொடுக்கணும். இது ஏன் வர மாட்டேங்குது? சிபிஎஸ்சிக்கு ஒரு சிலபஸ், மெட்ரிக் ஒரு சிலபஸ், அரசு பள்ளிக்கு ஒரு சிலபஸ். ஏன் மொத்தமா எல்லாத்தையுமே ஒரே கல்வி இதுவா மாத்துங்களேன். அது மாத்த ஏன் கஷ்டப்படுறீங்க? அந்த கஷ்டப்படுறது யாரு? இந்த பக்கம் ஒரு கட்சி, இந்த பக்கம் ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி. இதுல வந்து நடுவுல மாட்டிட்டு முடிக்கிறது நம்ம. அவங்க நம்ம இப்படின்ட்டு அப்படி போயிடுவாங்க. எனக்கு இது வேணும்னு ஒருத்தன் கேட்பாங்க, இது வேணாம்னு ஒருத்தன் கேட்பாங்க. இது அடுத்த வருஷம் வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க. கடைசியில 2026 வரும், வாக்களிக்கும் நாள் வரும். அன்னைக்கு வந்து நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு தவறாக ஏதாவது இருந்தா தெளிவா கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி நீங்க இது இப்படி போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்கீங்க, இது உண்மை இல்லை அப்படின்னு ஒரு தரவோட வச்சு போடுங்க. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பண்றதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அதுலயும் பெண்களா உள்ள வந்து நாங்கெல்லாம் பண்றோம் அப்படின்னும் போது அதுக்கு நீங்க முதல்ல சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ, தயவுசெய்து இந்த மாதிரி பாதகம் பண்றதை நிறுத்திக்கோங்க. ஏன்னா உங்க வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. எங்களை நீங்க தூத்துறதா நினைச்சு உங்க வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகளை, அம்மாக்களை, அக்காக்களை திட்டுறதா தான் அர்த்தம். நீங்க எங்களை என்னென்ன வார்த்தை சொல்றீங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளையோ அம்மாக்களையோ தான் சாரும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உடனே அதுக்கு வந்து ஒரு கதையை திருப்பி உருவாக்கிக்கிட்டீங்கன்னா அது உங்க இஷ்டம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு நாங்களே நேர்ல பாத்துக்கிட்டோம்னா கூட கை குலுக்கிட்டு தோல் மேல கை போட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். தயவு செய்து ஒரு கமெண்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு போடுங்க. நன்றி, வணக்கம்.